ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜிக்கிஸ் ஷூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாளையோட மேட்சோட ப்ரிடிக்ஷன் தான். மேட்ச் நம்பர் 4, அதாவது சூப்பர் ஒரு மேட்சாக இருக்க போகுது. பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸு. மக்களின் கேப்டன், இந்தியன் கேப்டன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் கூட போகலாம். அப்படி 2024-25 தொடர்ந்து 2 ஃபைனலு. 2024 ஃபைனல் கப்படிச்சு கொடுத்தாரு. 25 ஃபைனல் வரையும் போயிட்டார். அந்த மாதிரி ஒரு கேப்டனாக இருந்தார். அவங்கள ஏன் கேகேஆர் விட்டாங்க அவரை அப்படின்னு இப்போ வரையும் அவங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அந்த மனுஷன் சூப்பராக ஆடுறாரு. அவர் டேக்டிக்கல் தெரியாமல் அப்படி 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 ஒரு மாதிரி கத்திக் பாண்டிய ஒரு ஆட்டிடியூட் காட்டுவார். இப்படிம்பார். அதே மாதிரி நம்மளும் ஒரு மாதிரி இப்படிம்பார். இதெல்லாம் நல்லாயிருக்கும் சார் அந்த ஐயர்கிட்ட பார்க்கும்போது. ஸோ அவங்களோட ப்ராபபிள் பிளேயர் ஒன்று எப்படி இருக்கும்? பிரியன் ஷாரியா, பிரத்சிம்ரன் சிங், அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், மிச்சல் ஓன், அப்புறம் மார்க்கஸ் டைனிஸ், அதுக்கப்புறம் யார் ஆடுவா? நெதல் வகீரா, அதுக்கப்புறம் ஷாருக்கான் ஷாருக்கானில் சுஷாந்த் சிங் ஆடுவார். இப்படி இந்த ஒரு 7 பேர் இருக்காங்க. இப்போ பவுலிங் லைனப் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, யுகேந்தர் சகால் இருக்கார், சுரல் ஜாலான். அப்படியே இப்போ வரைக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு கம்பேக்கில் ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். அவருக்கு கம்பேக்லாம் இல்லை. அவர் ஏன் வேறு ஸ்லாட் இல்லை அவரெல்லாம் இந்தியன் டீமில் இப்போ. ஏன்னா அடுத்தடுத்து வேறு நிறையா வந்துட்டாங்க. இப்போ வருண் சக்கரவர்த்தி உள்ள பெர்மனெண்ட் ஆகிட்டார். ஸோ அதுக்கடுத்து ஸ்லாட் இல்லை, அவர் ஆட வைக்க முடியல. ஏன்னா குல்தீப் யாதவ், அக்சர் படேல் இருக்கிறதுனால குல்தீப் யாதவ் நம்மளால் ஆடும். ஏன்னா அக்சர் பேட்டிங் ஆடுவார். ஸோ இப்படி அவங்க ஆல்ரவுண்டர் ரேஞ்சில் கன்சிடர் பண்ண மாதிரி இவங்களாலாம் இப்போ வர முடியல. ஒரு காலத்தில் அவங்களாம் இந்திய கட்டி காப்பாற்ற ஒரு தூண்கள். அதுக்கப்புறம் அஸ்தீப் சிங் இருக்கார், ஹர்மன் பிரீத் கார் இருக்கார், அதுக்கப்புறம் யார் இருக்கா? ஹர்மன் பிரீத் கார், வைசாக் விஜயகுமார். இந்த ஒரு டீம் வச்சு தான் இவங்க போகிறாங்க. இது ஒரு நல்ல டீம் தான். போன டைம் அதே மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒரு மாற்றம்லாம் இல்லை. இந்த பிளேயிங் லெவலில் தான் அவர் கடைசி வரையும் கொண்டு போவார். அதான் சொல்ல போகிறோம். டாஸ் வின் பண்ணால் பவுலிங் தான் எடுக்க போகிறாங்க. ஏன்னா அதுதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் அந்த டெம்ப்ளேட் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆகும். சரி, ஓகே. மக்களின் கேப்டனை பற்றி சொல்லிட்டேன். இந்தியன் கேப்டனை பற்றி சொல்லலை அப்படின்னா, இந்தியன் கேப்டன் சுப்மன் கில். அவர் ஒரு கோர் டீம். அதே தான் நெக்ராவோட புல்லைன்களா, நெக்ரா பயல்கடா அப்படின்ற மாதிரி ஒரு டீம் அமைச்சிருக்காரு. சுமன் கில், சாய் சுதர்சன் கடந்த சீசனில் பார்த்துருப்பீங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த இதில் போயிட்டாங்க பிளே ஆஃபில். மும்பையோட ஒரு சூப்பரான நாக்கெலாம் ஆடி ஜெயிக்க வைப்பார். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் குவாலிஃபை 2ல் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க, எலிமினேட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர், கிளென் ஃபிலிப்ஸ், ஜெசன் ஹோல்டர், ஷாருக் கான், ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர் போவாங்களா, வாஷிங்டன் சுந்தர் போவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எனக்கு இப்போ தெரிஞ்ச சாய் கிஷோரே போயிடலாம். ஏன்னா இவ்வளோ பேட்டிங் லைனப் இருக்குது, டெப்த் வரையும் பேட்டிங் லைனப் இருக்குது. நீ வாஷிங்டன் சுந்தரையும் ஒரு பேட்டிங் லைனப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு போகக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா சாய் கிஷோர் நல்லா பெட்டராக பண்ணுறாரு. நான் சாய் கிஷோர் போயிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம சிராஜ் இருக்கார், பிரசித் கிருஷ்ணா இருக்காங்க. அங்கே ஒரு தூண் இருக்காப்புல. ஒரு ஜொஃப்ரா ஆர்ச்சர் எப்படி ராஜஸ்தானில் இருக்காரோ அது மாதிரி அங்கே ஒரு தூண் இருக்காப்புல, கிஷா ரபாடா. இப்போ ரபாடாவோட ஸ்லாட் ஏன் மிஸ் ஆகுதுன்னா, இங்கே ஜெசன் ஹோல்டர், கிளென் ஃபிலிப்ஸை தூக்கணும் இல்லாட்டி. ஏன்னா ரஷீத் கான் டிஃபால்ட், அவரை தூக்க முடியாது. அந்த ஒரு இடத்த அவர் வச்சுருக்காரு. அதே மாதிரி பட்லர் முன்னாடி வேணும். ஸோ இங்கே நடுவில் இருக்கிறது கிளென் ஃபிலிப்ஸு, ஜெசன் ஹோல்டர். இந்த 2 பேரை யாராவது எடுத்தால் மட்டும்தான் கிஷா ரபாடா உள்ளே கொண்டு வர முடியும். இந்த ஒரு டிசிஷன் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட பேட்டிங் டெப்த்தை அவங்க கொண்டு போகணுன்னு நினைப்பாங்க. ஸோ ஜேசன் ஹோல்டரை அதுக்காக நான் பவுலராகவே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கொண்டு போவாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். எனக்கு இதுதான் தோணுது. நான் போகிறதா இருந்தால் இந்த ப்ராபபிள் பிளேயர் தான் போவேன். இப்போ இந்த 2 ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்குது. இப்போது ஜாஸ் பட்லரோட ஃபார்ம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் சொன்னேன், ஃபில் ஷாட் அங்கே அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஜாஸ் பட்லர் அதே மாதிரி ஆரம்பித்தாருன்னா டைட்டன்ஸ் ரொம்ப சஃபர் ஆயிடுவாங்க. அங்கேருந்து அவங்க வெளியே வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க அப்படின்னா, அவரை கொஞ்ச நேரம் ஆட விடணும். அவராகவே அவரெல்லாம் சொல்ல தேவையில்ல, ஒரு டீசெண்டான பிளேயரு. ஆனால் அவர் இங்கிலாந்துக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனது காரணமே அவங்க 2 பேரும் இந்த சீசனில் ஆடாதனால தான். அதனால் அவர் கொஞ்சம் ஆடிட்டு முன்னாடி வந்தார்னா நல்லாயிருக்கும்னு தோணும். நல்லா இருக்கும் மேட்ச் ப்ரெடிக்ஷன் படி பார்த்தா அவர் ஆடுவார்னு, நல்லா கம்பேக் பண்ணிடுவார்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஐபிஎல் அவர் எப்போயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். அது இன்டர்நேஷ்னலில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஐபிஎல் நல்லாவே ஆடிருக்கார். இன்டர்நேஷ்னல் அவ்வளோவா அவர் சைன் ஆனதில்லை.
பட் அந்த ருதர்ஃபோர்ட விட்டதுனால இப்போ அந்த 4வது இடம் கிளென் பிலிப்ஸ் அந்தளவுக்கு கேமை கொண்டு போவாரா அப்படின்றது ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன் விட்டாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த 2 டீம் கம்பேரிசன் பார்க்கணும்போது 2 டீமும் சம பலத்தில் இருக்காங்க. இங்கிட்டு நெக்ரா பயலுகடா, அங்கிட்டு பாண்டிங் பயலுகடான்னு 2 பேரும் சமத்துல தான் இருக்காங்க. யாரும் ஒன்றுக்கு ஒன்று குறைச்சதில்ல. 2 பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும் 2 டீமும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸில் மார்க்கோ ஜான்சன் வேறு இருக்கார். அதை நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டேன். மார்க்கோ ஜான்சன் இருக்கார். ஸோ 2 டீமும் ஒரே டீம் தான். அங்கே ஃபெர்குஷன் இருக்கார், கான்லே வேறு இருக்காங்க. இம்பாக்ட் சப்ளுக்கெல்லாம் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எப்படி பார்த்தா நான் வந்து 2 கை ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா, நான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்குன்னு சொல்லி, நான் இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா அப்படின்னா, நான் பஞ்சாப் சைடு தான் போகிறேன். நீங்கள் யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்கள். நான் வந்து பஞ்சாப் தான் அப்சல்யூட்லி. நீங்கள் வந்து யார் ஜெயிப்பான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.